Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு exercise 1.3ல 5th sumல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சோ பாத்தீங்க அப்படினா find the symmetric difference of the following அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ symmetric difference அப்படினு கேட்டாங்க அப்படினா நம்ம வந்து ரெண்டு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலால எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா A symmetric B is equals to A minus B union B minus A. அப்படி இல்ல அப்படினா A symmetric B is equals to A union B minus A intersection. இந்த ரெண்டு ஃபார்முலால எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? ஓகே, சம் போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா if P is equals to 2 3 5 7 11, Q is equals to 1 3 5 and 11. நான் வந்து ரெண்டு ஃபார்முலா வச்சும் சம் வந்து போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சு நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A மைனஸ் B நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ P மைனஸ் Q வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ P வந்து என்ன வேல்யூ? 2 3 5 7 11 மைனஸ் Q வந்து 1 3 5 11. கரெக்டா? மைனஸ் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும்? 2 5 வராது, 7 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் Q மைனஸ் P வந்து பண்ண போறோம். Q வேல்யூ என்ன? 1 3 5 11 மைனஸ் Q வேல்யூ P வேல்யூ என்ன? 2 3 5 7 and 11. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 1 மட்டும் தான் வரும். 3 இங்க ஆல்ரெடி இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஸோ ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா P symmetric Q is equals to நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? P minus Q union Q minus P. P minus Q என்ன கண்டுபிடிச்சோம்? 2 7. union Q minus P என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. so answer is 1 2 and 7. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிருந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். நம்ம எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். இதுல செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா R is equals to L M N O P S is equals to J L N Q அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் வந்து இப்போ செகண்ட் ஃபார்முலா வச்சு நான் வந்து சொல்லி தரேன். So R symmetric S is equals to R union S minus R intersection S. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து R union S கண்டுபிடிச்சிக்கலாம். R என்ன? L M N O P union J L N Q. ஸோ ஆன்சர் என்ன வரும்? J L M N O P Q. Now R intersection S நான் வந்து எழுத போறேன். ஸோ L M N O P intersection J L N Q. ரெண்டுத்துல எது காமனா இருக்கு? L இருக்கு, N இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலால இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? R symmetric S is equals to R union S என்ன? J L M N O P Q minus minus R intersection S என்ன? L and N. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா J L ஆல்ரெடி இருக்கு, ஸோ போயிடும். M O P and Q. புரிஞ்சுதா? நான் செகண்ட் ஃபார்முலா வச்சு இந்த சம் வந்து போட்டிருக்கேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சும் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x is equals to 5 6 7 and y is equals to 5 7 9 10. நான் செகண்ட் ஃபார்முலா வச்சே போடுறேன். உங்களுக்கு எந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த ஃபார்முலா வச்சு நீங்க போடலாம். ஓகேங்களா? சோ x symmetric y is equals to x union y minus x intersection y. ஓகேங்களா? ஓகே, so first நம்ம வந்து x union y கண்டுபிடிக்கலாமா? x union y is equal to x value என்ன? 5 6 7 union y value 5 7 9 10. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 5 6 7 9 10. now x intersection y கண்டுபிடிக்க போறோம். 5 6 7 intersection 5 7 9 10. ஓகேவா? ஓகே, இப்போ
எது காமனா இருக்கு 5 and 7 காமனா இருக்கு. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஓகே, x symmetric y is equals to x union y. An answer 5 6 7 9 10 minus 5 7. So இங்க 5 7 போச்சுனா பேலன்ஸ் என்ன இருக்கு? 6 9 10. This is the answer. புரிஞ்சுதா சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே ஓகே, சிக்ஸ்த் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் தி செட் சிம்பிள்ஸ் ரைட் டவுன் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் தி ஷேடட் ரீஜன் இன் தி ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்சல் செட்டுக்குள்ளே XY இருக்குது, ஒயில் பாதி மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து y மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து y மைனஸ் எக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் வரும், காமனாக இருக்கிறதும் வராது. கரெக்டாக? ஸோ இந்த பார்ட் மட்டும் அப்படின்னா y மைனஸ் எக்ஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பார்ட் மட்டும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, XY தவிர யூனிவர்சல் செட் ஃபுல்லாக வந்துட்டு ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா, x யூனியன் y தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். அதாவது x யூனியன் y பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேடட் ரீஜன் இது ஃபுல்லாக வந்துடும். இது ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா x யூனியன் y. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக x யூனியன் yனா இதை வந்து நம்ம நெகட்டிவாக டிஃப்ரென்ஸ் பண்ணோம், யூனிவர்சல்லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது வரும். ஸோ x யூனியன் y தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டு அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சல் செட்டை மட்டும் விட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் வந்து என்னன்னா, x மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? தட் இஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். எக்ஸ் சிமெட்ரிக் ஒய்ன்னு போடலாம், இப்படி கூட நம்ம வந்து போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெறும் அந்த எக்ஸ் ரீஜன் மட்டும் வரும். கரெக்டாக? இங்கே நான் போடுறேன், வெறும் இந்த எக்ஸ் ரீஜன் மட்டும் வரும். இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சிம்பிள் இந்த டயக்ராம் வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒய் அப்படியும் நம்ம போடலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? செவன்த் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஏ அண்ட் பி பி த டூ ஓவர்லாப்பிங் செட்ஸ் and the universal set be u அப்படின்னு கொடுத்துட்டாங்க. draw the appropriate Venn diagram for each of the following. ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, Venn diagram வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, A யூனியன் B. ஓகேவா? ஸோ வந்து A யூனியன் B வந்து நம்ம பண்ணலாமா ஃபர்ஸ்ட்டு? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து என்ன யூனிவர்சல் செட். ஓகேங்களா? லெட் இட் பி யூ. என் ரெண்டு செட் ஓவர்லாப்பிங் செட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓவர்லாப்பிங் செட்னா இதுதான் ஓவர்லாப்பிங் செட் ஏ அண்ட் பி. நேம் வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இதுக்கும் நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவையும் பியையும் ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா வரது தான். ஸோ இந்த ஷேடட் பார்ட் வந்து என்ன வரும், இந்த ரெண்டு சர்க்கிள் ஃபுல்லாக வரது தான் A யூனியன் B. புரிஞ்சுதா? செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A இன்டர்செக்ஷன் B. ஓகேவா? A இன்டர்செக்ஷன் Bன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து என்ன பண்ணுவோம், இதே மாதிரி டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிடணும். ரெண்டு சர்க்கிள் ஓவர்லாப்பிங் செட்ஸ், ரெண்டு ஓவர்லாப்பிங் செட்ஸ், லெட் இட் பி A and B யூனிவர்சல் செட். ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிற அந்த ஒரு பார்ட்டை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த செட் ஃபுல்லாக என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி. புரிஞ்சுதா? தேர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஸோ தேர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடலாம்? ஓகே, as well அதே மாதிரி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு ரெண்டு செட் எலிமெண்ட் நம்ம ஏபின்னு ஓவர்லாப்பிங் செட் வரைஞ்சி யூனிவர்சல் செட்டும் போட்டோம்.
A இன்டர்செக்ஷன் பினா இதுதான் நமக்கு தெரியும். இதுல இருந்து யூனிவர்சல் செட்டை மைனஸ் பண்ணுவோமா? U மைனஸ் A இன்டர்செக்ஷன் B தான் நமக்கு A இன்டர்செக்ஷன் B the whole complement. ஓகேவா? மைனஸ் பண்ணலாமா? ஓகே. அப்போ இந்த செட்டை தவிர இந்த பார்ட் தவிர மற்ற எல்லா பார்ட்டும் வரும். அதுதான் வந்து என்னன்னா A intersection B the whole complement. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. 3 sum இது வரைக்கும் புரிஞ்சுதா? 4 தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா B minus A the whole complement கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட ஃபார்மேட் என்ன? U minus B minus A தான் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ B minus A நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். B minus A அப்படின்றது வந்து என்ன? யூனிவர்சல் செட்டும் ஏவும் இல்லாம B மட்டும் வர்றது தான் B minus A. அப்போ B மட்டும் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். புரியுதா? இந்த பார்ட்டை நம்ம ஷேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஏவோட இன்டர்செக்ட் ஆகி இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா B மைனஸ் A. ஸோ இப்போ B மைனஸ் A இந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இதை தவிர்த்து மற்றது எல்லாம் வரும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா B மைனஸ் A தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஸோ எல்லாத்தையும் ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா B minus A the whole complement. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு புரியல அப்படின்னா நம்ம 2 ஸ்டெப்பா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் B minus A பண்றோம், அதுக்கப்புறம் யூனிவர்சல் செட் மைனஸ் B minus A பண்ணி B minus A காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் நம்ம B minus A காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிப்போம். And 5th question வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A bar union B bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? A complement union B complement. ஃபர்ஸ்ட் நம்ம A complement கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ A complementக்கு எப்படி வரையணும்னா 2 செட் அதே மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம். யூனிவர்சல் செட்குள்ள A B. A complement அப்படின்னா வந்து என்ன? U minus A. அப்போ A தவிர வர எல்லாமே வரது தான் வந்து என்னன்னா A complement. ஸோ Uவை தவிர யூனிவர்சல் செட்டில் ஏவை தவிர்த்து எல்லாமே நம்ம ஷேட் பண்ணோம்னா அது வந்து என்னன்னா A complement. ஓகேங்களா? இப்போ B complement பண்ணலாமா? A B இது வந்து யூனிவர்சல் செட். ஓகேங்களா? ஸோ ஓகே ஓகே. ஸோ வந்து B காம்ப்ளிமெண்ட்னா ஏவை தவிர்த்து B தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா B காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சுதா? A காம்ப்ளிமெண்ட் என்ன, B காம்ப்ளிமெண்ட் என்னன்னு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பார்ட் மட்டும் இருக்கும் பேலன்ஸ். ஸோ அந்த பார்ட்டை விட்டுட்டு மற்ற எல்லா பார்ட்டையும் நம்ம ஷேட் பண்ணிடணும். இது வந்து என்ன அப்படின்னா A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட். இது வந்து 3 ஸ்டெப்பா நம்ம வந்து போடணும். இந்த ஒரு பார்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா பார்ட்டுமே நம்ம ஷேட் பண்ணணும். புரியுதா? இதுதான் வந்து A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் A காம்ப்ளிமெண்ட் நம்ம அப்படியே தான் இருக்கும், B காம்ப்ளிமெண்ட்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ என்ன கொஸ்டின்னா A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து சேம் அப்படியே தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். இன்டர்செக்ஷனா என்ன சொன்னேன்? காமனா இருக்கிறது. ஸோ யூனிவர்சல் செட். ஓகேங்களா? ஸோ A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட். ஸோ என்ன பண்ண போறோம்னா ரெண்டுத்துலயும் இந்த பார்ட் வந்து ஃபுல்லாவே ஷேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பார்ட்டும் ஷேட் ஆயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு வெளில இருக்கிற யூனிவர்சல் செட்டை மட்டும் நம்ம இது பண்ணோம்னா இது வந்து என்னன்னா A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சுதா? ஸோ ஓகே, லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் 3rd and 5th அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3rd வென் டயக்ராமோட கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 3rd வென் டயக்ராம்ல. அண்ட் 5th வென் டயக்ராம் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A பார் யூனியன் B பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட். இதுல இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இதை வந்து வென் டயக்ராமாவே நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? A B ஒரு யூனிவர்சல் செட். ஓகே.
ஸோ A intersection B the whole complement is equals to என்னவா நமக்கு அப்சர்வ் ஆயிருக்குன்னா A intersection B the whole complement is equals to A complement union B complement ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கும் ஃபிஃப்த் ஒனுக்கும் ஆன்சர் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதாவது ஃபுல்லாக வந்து ஷேடிங் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். அதாவது இது வந்து என்ன A மைனஸ் B, இது வந்து என்ன B மைனஸ் C, இது என்ன A இன்டர்செக்ஷன் B. புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். See you. Bye bye. Stay tuned.